கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான வாழ்த்துக்கள். விசேஷ விதமாய் திறவுகோள் நிகழ்ச்சியில் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த நாட்களாக யாத்திராகமம் புத்தகத்தில் இருக்கிற ஆசாரியத்துவத்தை குறித்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ அதுலேயே விசேஷ விதமாய் ஒரு ஆசாரியருக்கு இருக்கிற எலிஜிபிலிட்டி, குவாலிஃபிகேஷன் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஒரு விஷயம் படிக்கும்பொழுது தேவனுடைய திட்டத்தில் பிரதான ஆசாரியர் அப்படின்னு பார்க்கும்போது ஆரோன் அப்படின்ற ஒருத்தர் தான். ஸோ இந்த விஷயத்தை அப்போஸ்தலராகிய பவுல் எபிரேயர்ல எழுதும்போது எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கலாம் பாருங்களேன். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானே ஏற்படுகிறது இல்லை. அப்ப இந்த ஒரு வசனத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஆரோன் ஒரு பிரதான ஆசாரியர், அதாவது தேவனுடைய திட்டத்துல முதல் பிரதான ஆசாரியர் அவர் தான். அவருடைய ஊழியம் பாத்தீங்கன்னா ரொம்ப கனமான ஊழியம். ஸோ எந்த அளவுக்கு கனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரால் மட்டும்தான் எதுக்குள்ள போக முடியும்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். வேற யாருமே என்ன பண்ண முடியாதுன்னா போக முடியாது. அந்த அளவுக்கு கனமான ஊழியத்தை கொடுத்த தேவன் கண்டிப்பா அதுக்கு நிறைய எச்சரிப்பும் கொடுத்திருப்பாரு. ஒருவேளை அவங்க வேலையா அவங்க தவறா செஞ்சுட்டாங்கன்னா நிறைய எச்சரிப்புகளும் கொடுத்திருப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது என்னென்ன எச்சரிப்புகள் இருக்கு, உதாரணத்துக்கு இந்த பிரதான ஆசாரிய வேலையில என்னென்ன எச்சரிப்புகள்லாம் இருக்கு, இந்த எச்சரிப்புகள் அவங்க செய்யலைன்னா மரணம் கூட நேர்ந்துடும் அப்படின்னு கூட நம்ம பைபிள்ல படிக்கிறோம். கண்டிப்பா பிரதர். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கனமான ஊழியம் இல்லையா இது. இந்த ஊழியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆசிரியர்கள், அதாவது பிரதான ஆசிரியரோ அவங்க நிறைய எச்சரிப்புகள் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்க மாதிரிலாம் ஒரு எச்சரிப்பு கிடையவே கிடையாது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லும் போது ஒரு நிறைய கட்டளை கொடுத்திருப்பாரு. அந்த கட்டளை அவங்க மீறினாங்கன்னா இந்த ஜனத்துல அவங்க இராதபடிக்கு அறுப்புண்டு போன வாசம் இருக்கும். ஆமா. ஆனா நீங்க ஆசிரியர் படிச்சு பாத்தீங்கன்னா எங்கேயும் போய் இருக்காது. எப்படி இருக்கும்னா, இந்த ஊழியத்தை வந்து அவங்க சாகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவுள்னு சொல்லிட்டு விஷயம் சொல்லியிருப்பாரு. வேதாகமத்துல சொல்லும் போது குறிப்பா நம்ம இந்த பழைய பாட்டுல படிக்கும் போது ஒரு 5-6 இடத்துல மட்டும்தான் நீங்க சாகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மிக முக்கியமா யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா ஆசிரியர் மட்டும். அப்படின்னா எந்த அளவுக்கு தேவன் ரொம்ப விலை மதிக்கத்தக்க அந்த ஊழியத்தை, கனமிக்கத்தக்க அந்த ஊழியத்தை வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆசிரியருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம ஆசிரியர் நாம தான் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஆசிரியர் நாம் தான் சொல்லும் போது இந்த அழைப்புகளை வந்து தேவனுடைய பிள்ளைகள், ஸோ அந்த ஊழியத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். அப்போ அவங்க சாகாதபடிக்கு எச்சரிக்கையாக சொல்லும்போது தேவனுடைய விஷயம் ரொம்ப தெளிவா இருக்கும் இல்லையா? அதுல ஒரு சில எச்சரிக்கை நம்ம பார்க்கலாம். அப்ப சாகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்குன்னா கண்டிப்பா ஒரு சில பேர் செத்துருக்காங்க இந்த ஆசிரியர். ஆமா ஆமா, பரிசுத்தமான விஷயங்கள்ல மீறி மரணம் அப்படின்ற விஷயங்கள் தேவனுடைய ஜட்மெண்ட் வந்து அங்க நேரடியா நடந்திருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிள் தான், ஆரோனுடைய குமாரன் 2 பேர் இருந்தாங்களே, அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு விஷயம் பண்ணாங்க, நாதாப் அபியூ 2 பேருக்கும் உடனே ஜட்மெண்ட் கிடைச்சு உடனே அந்த ஸ்பாட்ல. சோ இதெல்லாமே எச்சரிப்பு தான் ஆக்சுவலா. அப்ப அந்த மாதிரி சாகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சில எச்சரிப்புகள் நம்ம பார்க்க போறோம். அதாவது இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இப்ப எச்சரிப்புகள் சொல்றோம், இந்த இடத்துல நாதாப் அபியூ என்ன பண்ணாங்க நமக்கு தெரியும். அந்த மாதிரி தேவன் கட்டளையா கொடுத்திருக்காரா? இதை கண்டிப்பா செய்யணும். ஆமா ஆமா ஆமா, நம்ம கட்டளை கொடுத்திருக்கா, அதான் பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய பிரமாணம் ரொம்ப அழகான பிரமாணம், அது ரொம்ப எச்சரிப்பு கூட விஷயம். சோ இந்த எச்சரிப்புல என்ன புரிஞ்சுக்கலாம்னா, தேவன் அந்த ஊழியத்துக்கு எந்த அளவுக்கு கனத்தை கொடுத்திருக்காரு. ஏன்னா இந்த பிரதான ஆசிரியர் சொல்லக்கூடிய இந்த ஆசிரியரானவர் யார் கலையிலமா இருக்காருன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு இந்த கனமானத்துக்கு ஏற்படுத்தப்பட்டு அவர் இந்த ஊழியத்தை செஞ்சு முடிச்சாருங்கிறத பழைய ஏற்பாட்டு காலத்தை தேவன் வச்சிருக்காரு. ஸோ அதான் ரொம்ப எச்சரிப்பு, ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் ஆக்சுவலா. ஆனா அங்க அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் செஞ்சு முடிச்சிருக்காங்க. தேவனோட எச்சரிப்பு நம்ம பார்க்கலாம் இல்லை, சரிங்களா? எங்க இருக்குன்னா நம்ம ஒரு சில எச்சரிப்பு பார்க்கலாம். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் படிக்கும்போது, அங்கின் ஓரங்களில் சுற்றிலும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதுளம்பழமும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதுளம்பழமுமாய் தொங்குவதாக ஆரோன் ஆராதனை செய்ய கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரவேசிக்கும் பொழுது வெளியே வரும்போதும் அவன் சாகாதபடிக்கு அவன் சத்தம் கேட்கும்படி அதை தடுத்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க தேவன் சொல்றது, ஆரோன் என்ன பண்ணீங்கன்னா அவன் தந்த அங்க வஸ்திரம் இருக்கும், அந்த வஸ்திரத்துல ஒரு மாதுளப்பழம், ஒரு முத்து, பொன் முத்து மணியை வந்து அவங்க வந்து கட்டிக்கணும். அது என்ன பண்ணணும்னா சவுண்ட் வந்து கொடுக்கும், அதாவது சத்தம் வந்து கேட்கும். அது சத்தம் வந்து கேட்டே இருக்கும். கேட்கலாம் என்ன பண்ணிடுவாங்க, மறிச்சிருவாங்க. அதாவது சாகாதபடிக்கு சத்தம் கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாருன்னா அப்ப என்ன அர்த்தம்? அப்பனா சவுண்ட் கம்பல்சரி கேட்கணும். எங்க கேட்கணும் வந்து என்ன பண்ணிருக்கணும்னா தேவனுடைய பிரசன்ஸ் அந்த சந்ததி ஆமா, அந்த சவுண்ட் வந்து கம்பல்சரி பர்சனல்ஸ்ல கேட்டே இருக்கணும். எப்பனா உள்ள போயிட்டு வெளியே வரும்போது வரைக்கும் சவுண்ட் கேட்டே இருக்கும். அப்ப என்ன புரிஞ்சுக்கலாம்னா இது ஒரு எச்சரிப்பு ஆக்சுவலா. இந்த எச்சரிப்பு, இந்த சவுண்ட் கேட்கணும்னா அவங்க இறந்துருவாங்க, இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம எப்படி அதாவது ஆவிக்குரிய வகையில நம்ம இதை வந்து கம்பேர் பண்ணலாம் கவனிக்கும் போது 2 விஷயம் கொடுத்திருக்காரு. ஒண்ணு வந்து பொன்மணி, இன்னொன்னு மாதுளை மணி.
அப்ப பொன்மணி எதை அடையாளப்படுத்துது, மாதளம் எதை அடையாளப்படுத்து நம்ம கவனிக்கும் போது அந்த சவுண்ட் வந்து கேட்டே இருக்கும், ஆசை இருக்கு. அப்ப ஆசிரியத்துவத்துக்கு அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையானவங்க இந்த சத்தத்தை வெளிப்படுத்திட்டே இருக்கணும் தான் ஒரு பொதுவான ஒரு காமனான ஒரு வியூ, ஒரு பொதுவான ஒரு பார்வை. அப்ப என்ன புரிஞ்சுக்கலாம்னா, பொன்மணி சொல்லுவோம், பொண்ணு எதிர்படுத்தும், பொண்ணு எதிர்படுத்தும் யூஸ்வலாவே தேவனுடைய குணலட்சணம். அப்ப பொன்மணி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நம்ம எதை கம்பேர் பண்ணலாம், அந்த பொண்ணு வந்து உண்மையாவே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதிர்படுத்தும். ஏன்னா இந்த ஆசிரியர் யாரு ஆக்சுவலா, அவர் இயேசு கிறிஸ்து எதிர்படுத்தாரு. அப்ப இயேசு கிறிஸ்து பத்தின காரியங்கள் தான் ஃபுல்லாவே இருக்குன்னு சொல்லும் போது இந்த பொண்ணு ஒரு வகையில இங்க கவனிக்கும் போது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தும். அப்ப பொன்மணி அதை நம்ம விட வச்சுப்போம். அடுத்த மாதுளம் பத்தி சொல்லும் பொழுது இந்த பொண்ணுடைய தன்மை நம்ம பார்க்கும்போது, இப்போ நேச்சுரலாவே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த கோல்டு மெட்டல் எடுத்துக்கிட்டோம்னா அதோட தன்மை வந்து எப்பவுமே மாறாது. கரெக்ட். மற்ற உலோகங்கள் பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இரும்பாகட்டும், மற்ற உலோகங்கள் எல்லாமே வந்து தன்மை மாறக்கூடியது, தன்மையுடையது. ஆனா அந்த தங்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதோட தன்மை எப்பவுமே மாறாது, எந்த ஒரு நிலைமையிலும் தன்மை மாறாத தன்மையா இருக்கும். சோ அதே போலதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லும் போது கூட அவர் நேற்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறான்னு சொல்றாரு. சோ அப்போ இயேசு கிறிஸ்துவின் குணலட்சணங்களை வந்து நம்ம இந்த ஒரு அந்த பொன்மணிகள் அடையாளப்படுத்துதுன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆமா, இது வந்து நம்ம இன்னும் அடுத்த வகையில கொண்டு போகும்போது இந்த பொண்ணுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தெய்வீக ஒரு சுபாவத்தை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயம். இது எந்த அடிப்படையில் இருக்குன்னா கிரீன் அடிப்படையில் இருக்கும். கிரி அடிப்படை எப்படின்னா சவுண்ட் கேட்குது இல்லையா அந்த பொண்ணு. அப்ப இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கான்னு சொல்லும் போது அவரோட செயல்படுத்தலாம் வந்துச்சு, மாறிச்சா இல்ல? தேவனை வெளிப்படுத்தினார். அவர் கரெக்டா வெளிப்படுத்த எந்த இடத்துலயும் டிவியேட்டா ஆகல, எந்த இடத்துல தன்னை தேவனை பிரிஞ்சு அவர் போகவே கிடையாது, மாறவே இல்லை. அப்ப இது எது அடிப்படையில இருக்கும்னு சொல்லி கவனிச்சீங்கன்னா ஒரு கிரியின் அடிப்படையில. அடுத்து வந்து மாதுளை பழம் சொல்லும் போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது. நம்மளுக்கு உன்னத பாட்டுல படிச்சிருக்கீங்களா நீங்க? படிக்கலாம் பாருங்க. அசோக் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நினைக்கிறேன். இல்ல அஷ்டம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்களேன். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமானமும் உன் வாக்கு இன்பமுமா இருக்கிறது. உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதுளம் பழம் போல் இருக்கிறது. ஆக்சுவலா முக்காட்டின் நடுவே உங்களுடைய கன்னங்கள் எப்படி இருக்குன்னா வெடித்த ஒரு மாதுளம் பழம் போல் இருக்குன்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறார். யாரு? லெட்டர் எழுதக்கூடிய அவரு. யாரு லெட்டர் எழுதாருன்னா நம்ம நேசர் மனவாளியை நேசர்னு சொல்லும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனவாட்டியாக சபையை பார்த்து எழுதக்கூடிய விஷயம். அவர் எப்படி அதை டிஸ்கிரைப் பண்றாரு, எப்படி அவங்க வந்து வர்ணிக்காருன்னா வெடித்த மாதுளம் பழம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து சொல்றாங்க. இப்ப நம்ம எப்படி இந்த ஒரு வார்த்தையை இந்த ஒரு வசந்த நம்ம அணுகலாம்னு சொல்லி கவனிக்கும் போது மாதுளப்பழம் பொதுவாகவே எப்படி இருக்கும்னா ரொம்ப ரெட்டிஷா இருக்கும். அது இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய மாதுளப்பழம் ரொம்ப ரிச்சா அயன், ரொம்ப தாதுப்புகள் எல்லாமே சத்துக்கள் நிறைய அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பழம் தான் மாதுளப்பழம். அது வெடிச்சிருக்குன்னு சொல்லும் போது அது முழுமையா ஒரு சத்துக்களால பூர்ணப்பட்டு அது வெடிக்கக்கூடிய விஷயம். அடுத்தவருடைய நிலைமை என்னன்னா அது விதையா மாறி கீழே விழுந்து மறுபடியும் முளைச்சு அடுத்த ஒரு செடியா ஒரு மரமா காய்ச்சி அது பழங்களை கொடுக்கும். இதுதான் அதோட ப்ராசஸ். அந்த ஸ்டேஜ்ல வந்து இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய அந்த மனவாளிங்கிறதா அந்த மனவாளி எழுதக்கூடிய ஒரு கடிதம். இப்ப இந்த மாதுளப்பழத்தை எப்படி நம்ம இங்க புரிஞ்சுக்கலாம்னா, இந்த மாதுளப்பழம் ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னன்னா அது ரொம்ப வந்து ரெட்டா இருக்கும், ரொம்ப சிவப்பா இருக்கும், ரொம்ப ஜூசியா இருக்கும். அடுத்து அதோட முத்து, அந்த முத்து வந்து என்ன பண்ணும் அடுத்து வந்து விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்ப நம்ம கிறிஸ்துக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கம்பேர் பண்ணும்போது இதை எப்படி நம்ம அணுகலாம்னு சொல்லி காமிச்சிங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்த இந்த மீட்பின் பொருளுடைய அடையாளமா இருக்கு. நம்ம ஆண்டவர் இயேசு ஜீவன் கொடுத்தாரு இல்லையா, அந்த ஜீவனுடைய ஒரு அடையாளமா இருக்கு. மாதுளப்பழம் ஒரு சிவப்பு அடையாளப்படுத்து. சிவப்புன்னு சொல்லும் போது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இயேசு கிறிஸ்து அந்த கடைசி பந்தியில சொல்றாரு, இது அநேகருக்காக சிந்தப்படக்கூடிய ரத்தமா இருக்குது, இதை பானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றாரு. பானம் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அந்த ஒரு பாடுகளோட கிறிஸ்து பட்ட அந்த பாடுகளோட மனவாட்டியாகி சபையும் ஐக்கியப்படுது அப்படின்றத நம்ம சரியா சொன்னீங்க. இதுதான் விஷயம். அப்ப இந்த மாதுளப்பழம் வந்து எதை அடையாளப்படுத்துது, ஒரு காமனா ஒரு விஷயமா ஒரு பொதுவான ஒரு வார்த்தை சொல்லணும்னா இது வந்து பாத்தீங்கன்னா உபதேசத்தின் அடிப்படையில. எப்படி உபதேசம் சொல்றோம்? இந்த ரத்தம் எது? கிறிஸ்துவோட ஜீவன். அப்ப அந்த வாழ்க்கையின் அடிப்படையில வரக்கூடிய ஒரு சந்ததி அடுத்து அந்த முத்து என்ன பண்ணலாம் விளைவிக்கும். அப்பனா உபதேசத்தின் அடிப்படையில இருக்கக்கூடிய விஷயம். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இங்க ஆசிரியர்கிட்ட கவனிக்கும் போது இந்த மாதுளப்பழம் அப்புறமா அந்த பொன்மணியோட சவுண்ட் கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப பொன்மணின்னு சொல்லும் போது இது கிரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு, மாதுளப்பழம் உபதேசத்தின் அடிப்படையில இருக்கக்கூடிய ஒரு கிரியையா இருக்கு. அப்ப ரெண்டுமே என்ன பண்ணணும்னா ஒரு ஆசிரியர் காமிக்கணும். அங்க எப்படி ஆசாரியன் இந்த மணியோட சவுண்ட் மூலமா இந்த பரிசுத்தத்துல வந்து அந்த சவுண்டை வந்து அவர் எழுப்பிக்கிட்டே இருந்தாரோ அந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய இந்த அழைப்புல வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் இந்த ரெண்டு விஷயங்களை கண்டிப்பா அவங்க செஞ்சே ஆகணும். அங்க ஆசிரியர் செய்ய விட்டாருன்னா மரணம், இங்க நம்ம செய்ய விட்டாலும் நம்மளுக்கு மரணம்ங்கிறத இந்த ஒரு பாயிண்ட் நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
இந்த சாகாதபடி எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்ற 2வது பாகத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த வாரம் பார்க்கலாம். பொறுமையோட கேட்ட அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.